தொடி புழுதி கசா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். இத்திருக்குறளின் விளக்கம்: ஒரு பலம் புழுதியானது கால் பலம் ஆகும் வரை உழுதாலே ஒரு பிடி எருவும் தேவையின்றி பயிர் செழித்து வளரும். ஆகர் மூலம் சேகரித்த மண் மாதிரியை 4ஆ பிரித்து எதிரெதிர் பகுதியை நீக்கிவிட்டு மீதமுள்ள 2 பகுதியை ஒன்றா இணைக்கணும். இந்த செயல்முறையை 1/2 கிலோ மண் வரும் வரை மீண்டும் மீண்டும் இது செய்ய வேணும். பிரித்து வந்த மண்ணை நிழலான பகுதியில் நல்லா காய வைக்க வேணும். அதுக்கப்புறம் மர சுத்தியை பயன்படுத்தி மண் கட்டியை நன்றாக உடைக்க வேண்டும். அடுத்து 2 மில்லிமீட்டர் சல்லடையை பயன்படுத்தி சலிக்க வேண்டும். சலித்த மண்ணை 1/2 கிலோவிலிருந்து 1 கிலோ எடை வைக்க வேண்டும். எடை எடுத்த மண்ணை நெகிழி பையில் போட்டு மண் பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மண் மாதிரியை அருகில் உள்ள வேளாண் அலுவலர் அலுவலகம் அல்லது கிருஷி விக்யான் கேந்திரா அல்லது ஏதேனும் ஒரு மண் பரிசோதனை ஆய்வகத்தில் கொடுத்து மண்ணில் உள்ள முதன்மை மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவை அறிந்து கொள்ளலாம். இது மட்டுமன்றி மண்ணின் அமில காரத்தன்மை, உப்பின் அளவு, மண்ணின் வகை மற்றும் அளிக்கப்பட வேண்டிய ஊட்டச்சத்துக்களின் அளவை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும்.